முற்போக்கு கட்சியில இருந்து சில பேர் வந்திருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. எதையாவது கொடுத்தாலும் போமே. செக்ரட்டரி, தேர்தலில் ஜெயிக்க போறது ஒண்ணு பாரத் கட்சி, இல்லைன்னா உரிமை கட்சி. அதனால்தான் அவங்களுக்கு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். இந்த பார்ட்டி எல்லாம் மிஞ்சி போனா 3-4 சீட்டு கூட வராது. அப்புறம் ஏன் கொடுக்கணும்? ரொம்ப வேணாம், ஒரு 5000 ரூபாய் கொடுக்கும். என்ன பாருங்க, இந்த 3-4 பேர் நாளைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு எதிரா கண்ணாப்பினாலும் கேள்வி கேட்காம இருப்பாங்க. Well, it's a fine idea. கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். மாமி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தா எப்படி? நீ திருந்தவே மாட்டியா? நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு? ஒழுங்கா தானே இருக்கேன். நல்ல ஒழுங்கு போ. ஆம்பளைனா தனி தன்மை இருக்கு. உங்க அப்பா உன்னை வீட்டு பறவையாவே வளர்த்துட்டாரு. இப்படி அவர் நிழலையே சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீ எப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்கிறது? மம்மி, கண்டவங்க கூட எல்லாம் சேர்த்துக்கு எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு உலகத்தை எல்லாம் சுத்தணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும், பெரிய அதாகணும், பெரிய மனுஷன் லீடர் ஆகணும், தலைவர் ஆகணும், இந்த ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது. சாப்பாடு போட நீங்க இருக்கீங்க, ஊர் சுத்தி காமிக்க அப்பா இருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிறேன். சிவசிவா ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணன் இருந்துட்டு போறேன். அது மட்டும் போதுமா? போதாதா? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும். குழந்தை குட்டி பேக்கிறதுக்குள்ள யார் சொல்லி கொடுப்பாங்க? தானா பிறக்கும். டேய், அந்த குடும்பத்தை போற்றி காப்பாற்ற வேண்டாமா? நாலு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க வேண்டாமா? மம்மி, நல்லது எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கிறேன், கெட்டது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? கெட்டதை தெரிஞ்சுட்டாதான் நல்லது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தனியா ஒரு சினிமா கூட போக மாட்டேங்கிற நீ எப்படித்தான் இந்த உலகத்தை பழைக்க போறியோ? ஐயோ, நான் தனியா போகாதது பயந்துக்கிட்டான். என்ன? நான் என்ன டேடியை கூட்டிட்டு போறேன்னா, படத்துல சில செக்ஸ் காட்சி எல்லாம் வரும். நானும் டேடியை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அதை பாத்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒழுங்குதான். நம்ப மாட்டேன். உனக்கு பயம். பயம்? எனக்கு பயம். பணம் கொடுங்க, நான் தனியா சினிமாவுக்கு போய் காமிக்கிறேன். இன்னைக்கு தனியா நீயே டிக்கெட் எடுத்து நீயே தனியா படம் பார்த்துட்டு வர? நானே டிக்கெட் எடுத்து நானே கூட்டம். மம்மி, அது சினிமா தியேட்டர்ல ஒரே கூட்டமா இருக்கும். டாடி இருந்தா கூட்டத்தை விளக்கிடுவாங்க. நான் கியூல போய் நிக்க வேண்டியது இல்ல, டாடி போய் நின்னுடுவாங்க. அங்க கூட்டத்துல எல்லாரும் என்ன இடிப்பானுங்களே. நீ சமைச்சு முழுகின பொண்ணா? ஆமாடா. ஆம்பளைங்கிறதுலே சந்தேகம் வந்துருச்சா? இன்னைக்கு நான் காமிச்சிடுற ஆம்பளை. ஒரு பேண்ட் எடுங்க. இன்னைக்கு நீ தனியா சினிமாவுக்கு போறேன். பேண்ட் எடுங்க, சட்டை எடுங்க, ஒரு சட்டி. சட்டி இந்த புறப்படு. சட்டி. ஐயா, 3:37 டிக்கெட் எங்க கொடுக்குறாங்க? இந்த கவுண்டர் கிட்ட கேளு. யாரு கவுண்டரு? சார், நீங்க தான் கவுண்டரா? இல்லையே, நான் செட்டியாரு. 3:37 டிக்கெட் எங்க கிடைக்கும்? அந்த கவுண்டரா? ஓ, கவுண்டர். பாவி, கவுண்டர். ஆமா, ஏன் என் பின்னாடியே வரீங்க? நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போது பார்த்தேன், கையில கொடை இல்லாம போனேன். ரொம்ப தூரம் போறாப்புல இருக்கு, மழை வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு கொடை எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிப்பு பாத்துக்கிறேன். மழை ஆகிற மாதிரி அறிகுறி இல்லையே. திடீர்னு வந்துருச்சுன்னா? தாவணி இருக்கு, தலையில போட்டுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இப்பதான்டா என்ன பஸ்ல அரைஞ்சவ. என்னடி ஒட்ட கழுத? ஏண்டா ஆம்பளை நாய? யார் பார்த்து டாப் போட்டு பேசுற? ஏண்டி அவனை பஸ்ல அடிச்ச? அவனே கேளுடா. நேத்து பஸ்ல அரைஞ்சதும் இல்லாம இப்ப எங்களை அவமானப்படுத்துறியா? உன்னை என்ன செய்யறான் பாரு. பஸ்ல போயிருக்கான். பஸ் மேடு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது இவன் பாடி சும்மா லேசா டச் பண்ணிருக்கு. பாடி மட்டும்தான். அதுக்கு இவன் தப்பா நினைச்சுக்கிட்டு படார்னு அரைஞ்சிருக்கா. அது எப்படி? நல்ல வேலை, வேற பொம்பளை இருந்தா ஜோட்டால அடிச்சிருப்பான். இந்த பொண்ணு அரைஞ்சிருக்கா. போனா போகுதுண்ணா, பொம்னாட்டி பொம்பளை மன்னிச்சுண்ணா. இவனுக்கு என்ன
தெரியாம கைப்பட்டா பரவாயில்ல, வேணும்னு கை வச்சான், அதான் விட்டான் ஒரு அரை. சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிறேன். ஐயோ வாயாடியா இருக்கிய, அவங்களை பார்த்தா காலி பயிர்ந்த மாதிரி இருக்கு. வேணும்னே வம்புளுக்க வந்திருக்காங்க. பேசாம மன்னிச்சுக்கங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. இங்க பாருங்க, செய்யாத குற்றத்துக்காக மன்னிப்பு கேட்கறது 1ஆம் நம்பர் குழத்தனம். அவனுக்கு என்னடா பண்றாங்க பாத்து இல்லாம. என்ன மன்னிப்பு கேட்க போறதா இல்லையா? நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? அவனை வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இவள பிரியா நல்ல அறையடா. அடிக்கிறேன். சாரி சாரி. பரவாயில்லையே, நல்லா அடிக்கிறீங்களே. எனக்கோ வந்தா இதை விட நல்லா அடிப்பேன். கண்ணின் கடைப்பார்வை காதலியே காட்டிவிட்டால் மண்ணின் குமரனுக்கு வாவல். மவளி மவளி மேல போங்க. எனக்கு எப்பவுமே இப்படித்தான், கடைசியில மாட்டிக்கும். கடுகாகும். ஏன் கடுகா? ஏஸ் 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 கடுகா கடுகா கடுகா. ராதா ராதா ராதா. இஸ்கல்லங்கடி ரவுண்டு டப்பானா கண்ணா, யாருகிட்ட மூக்கு குத்துற? நீயாவது 3 பேரை அடிக்கிறதாவது. நீ வேணா ராதா போய் கேட்டு பாரு. ஒரு அடி ஒரு இடி ஒரு கடி. அவனுங்க அவன் மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் வந்தது. ஒரு பொண்ணு மேல 4 பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது. எது? அந்த பொண்ணை பார்த்து ஒரு இது. எது? அது காதலா? ஆமா, நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா? ஆஹா, உன்ன அவ காதலிக்கிறாளா? அது உனக்கு தெரியாதா? காதலை மனசுக்குள்ளவே வச்சுட்டு இருந்தா எப்படி? அரிசியும் உளுத்தம் பருப்பும் கலந்தாதானே இட்லி வரும். அதுக்காக தானே நேரத்துக்காக வெயிட் பண்றேன். முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட அதை பத்தி பேசணும். இருக்கு அப்பா கிட்ட பர்மிஷனா? எல்லாத்துக்கும் தான். அப்போ ஒண்ணு செய். நேரம் முதல்ல அவகிட்ட போய் கண்ணுல பேசு. அப்புறம் கச்சமச்சன்னு பேசணும். கச்சமச்ச நல்லா இருக்க செடி மரபுல காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன். ஐடியா. நாளைக்கே இத பத்தி அவகிட்ட பேசிடுறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த நேரத்துல தனியா? ஏஸ், இப்பெல்லாம் நான் தனியா தைரியமா வாக்கிங் கிளம்பிடுறது. உன்னை பார்த்தோன்னா ஐ அம் சோ ஹாப்பி. என்ன பார்த்து உங்களுக்கு என்ன ஹாப்பி? இப்ப என்ன செஞ்சீங்க? சிரிச்சேன். நல்ல வேளை, என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். நீதான் பழைய சிரிப்பு நல்லா இல்லைன்னு சொன்னி, அதனால தான் புதுசா சிரிச்சேன். பழசே பெட்டர். கொஞ்சம் பல்ல மட்டும் முடிக்கிறீங்களா? ராதா ராதா, என்னது? உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? கேளுங்க. உனக்கு யார பிடிக்கும்? எங்க அப்பாவை. அவர்தான் தண்ணி பாம்புன்னு சொல்லுவிய. அவர் செய்யற சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் என்ன பெத்தவர் இல்லையா? அவரை விட்டா வேற யாரும்? என்னதான் இருந்தாலும் பிற்காலத்துல உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ஆள் வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும். யாரு வேணும்? சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா பிள்ளையா இருக்க கூடாது. அது இருக்கட்டும். நீங்க என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க இல்ல?
இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாள் நல்லா இல்ல. நான் நாளைக்கு சொல்றேன்னு. வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன். வரட்டுங்களா? பரவாயில்ல, வாங்க வாங்க. உங்களுக்கு இந்த பா எப்போவாவது எப்பவாதுன்னு தான் ஆரம்பிக்கும், அப்புறம் எப்பவும் பிடிச்சுக்கும். எல்லா தமாஷா பேசுறேங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கா? இந்த தெருவுல எத்தனை வீடு? கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும். அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு. 15 வீடா? அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன். அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும்? என்ன 14 வீட்டு வித்துட்டீங்களா? 25 வருஷம் குதிரை பந்தயம், குடிப்பழக்கம். 14ஓட நிறுத்தினே. அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. மதன், ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம். உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அவ அப்படித்தான் சொல்லுவா. என் மக தானே, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இப்ப பணம் எதுக்கு சார் உங்களுக்கு? மனசு சரியில்லை. இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னு தான். இன்னும் தீர்த்தம் நானே தரேன் சார். நீங்களா? அடே, ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத. வாடகையில கழிச்சுக்க மாட்டீங்களே? இல்ல. அதான் அத வேற கழிச்சு. சோடா அதிகமா ஊத்தாது. அப்பா பன்னீர் மாதிரி இருக்குங்க. பாருங்க சார், விலை அதிகமா இருக்குமே. ஆமா, இப்ப சட்டத்திட்டம் கடுமையான உடனே விலை ஏறி போச்சு. 300 ரூபாய். 300? 30 வீடு இருந்தாலும் தாங்காதுங்க. ஐயோ, பிசினஸ்ல மாசம் 10,000 லாபம் வருது, செலவு தெரியல. 10,000 மாசமா? அப்படி என்னப்பா தொழில் அது? அதான் சார், இறால் அந்த டப்பால அடிச்சு ஃபாரினுக்கு அனுப்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க 2 கப்பலோடுது. எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்தது. சொந்தமா சம்பாதிக்கிறானே இங்க ஓடி வந்துட்டேன். மானஸ்த. ஆமா, உனக்கு கல்யாணம் இனிமேதான் நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ சம்பாதிக்கிற பொண்ணு வேணா கீழ் வரிசையில வந்து நிக்குமே. நான் கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்ன? உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அது மறந்தே போச்சு. மாப்பிள, ராதா உனக்கு தான். ஓஹோ, குடிகாரம் பேச்சு பொழுது விடுச்சா போச்சுன்றியா? அது நம்ம கிட்ட கிடையாது மாப்பிள. ராதா உனக்கு தான். ஆமா, இது இவ்வளவு தானா? டஜன் கணக்கு மாப்பிள்ளை நீ இல்ல மாப்பிள. இன்னொன்னு எடுத்து ஓட. எனக்கு அரைகுறையா சாப்பிட்டா தலைவலி வரும். பாட்டிலோட வரும். ஆமா, நீ வந்து பிரயோஜனம் இல்ல. பாட்டோட வா. அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவ கோச்சிட்டான்னு என்ன பண்றது? அவன் நம்மளை காதலிக்கிறாளான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதுவோம். அன்புள்ள ராதா, நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? என்னது ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க ஒழிய ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம்.
என்ன கண்ணா என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா லவ் லெட்டர். சரித்திரத்துலப்பா அந்த அனார்கலிக்கு அம்பிகா பதில் ஒரு காதல் காதல் கிடையாது. யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு ஒத்தாசை பண்றேன். அப்பா நம்ம நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவன் மேல எனக்கு ஒரு இது ஒரு இது எதுப்பா? லவ்வா? வெரி குட் வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. உன்னுடைய செலக்ஷன் A1. ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் லெட்டர் எழுதலான்னு பாக்குறேன். அந்த கழுதை வரவே மாட்டேங்குது. நேர பேசிட வேண்டியதானே? நான் அவ கூட நேரா பேசினா எனக்கு உள்ள போயிடுதேன். இது பேச்செல்லாம் பந்து ஒண்ணு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுக்கிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன் எழுது. அப்பா தேங்க்யூப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. ரெடியா? மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதிக் கொள்வது உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா சாரி சன் சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதிக் கொள்வது. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதிக் கொள்வது. நான் உன்னை முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பல முறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை? 3 துடி போட்டுக்கேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி துடி துடி என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு சரவணன். சரவணன் வெரி குட் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல். பிச்சு உதறிட்டீங்க. அப்பா நான் என்ன மனசுல நினைச்சிருந்தனோ அதை அப்படியே எழுத வச்சிட்டீங்க. சாரி, இவ்வளவு ஜோரா காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலேஜில் படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது பர்சனல் எல்லாம் கேட்க கூடாது. ஆமா டைஸு. ஆமாடா, நானும் காலேஜில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். லவ் லெட்டர் இன்னும் ஐயோ ஒரு நாள் 10 லெட்டர் எழுதுவேன். சரவணா தவறி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். அவன் என்ன சொல்றது? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான். ஐயோ அப்பாவுக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை. ஏங்க பயப்படுறீங்க? உங்க மனசுல என் ஒருத்திக்கு தான் இடம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சத்தியமா? வேற ஒருத்தி காதலிச்சுட்டு கடனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவளுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தேன்னா உன்னைத்தான் காதலிச்சிருப்பேன். இப்போ உன் பேரை உயிரையே வச்சிருக்கிறேன். ஆமா தூண்டி விடுறா. இவனுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவைதானா? நம்ம விஷயத்தை அப்புறம் வச்சுக்குவோம். தேங்க்யூ. ஜானகி அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம சரவணன் இல்ல ராதாவை லவ் பண்றேன்னு சொன்னா அவளுக்கு எப்படி லெட்டர் எழுதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், அவன் எழுதுனான். வேற ஒண்ணு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னது? நாளைக்கு அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றான்னு வச்சுக்கோங்க. மாமனார் தான் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாப்புல பத்தி? ஆமா. ஐயோ 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 நம்ம விவகாரத்தை பேச மறுபடியும் எழுத தெரியாது. நான் என்ன செய்வேன்? மம்மி ஓல்ட் கும்மி கும்மி. ஐயோ 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 என்ன பண்ணுவேன்? இப்படி கிழிச்சு போட்டு நான் எப்படி எழுதுவேன் திருப்பி? ஆஹா ஆஹா கிடைச்சுடுத்துடோ. இதை பார்த்து எழுத வேண்டியதானே?